எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இப்பத்த ஜெனரேஷன் இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர இயக்குனர்கள்லாம் கத்தி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு இப்போ ட்ரெண்ட் என்னன்னா, சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட படத்தை எடுத்துடலாம். ப்ரொடியூசர் சேவ் ஆகிடுவார், சேஃப் ஆகிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுல ஃப்ரெஷ்ஷா வச்சு படம் பண்ணணும். இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாம போயிடுவார், டைரக்டர் காணாம போயிடுவார். ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்னை பேச வைக்குது. மறுபடியும் சார், இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே ஃபைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். இதான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நல்ல கதையாக நீ எடுப்பா, எடுத்து ரிலீஸ் பண்ணு. யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருப்பா. நீ நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் நினைச்சாங்கன்னா இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். நான் படம் அவர் சொல்லிட்டாரு, படம் காட்ட போறேன்றார் பாருங்க. அதிலே ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்க எப்படி வேணாலும் படம் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளவு கான்பிடென்டோட சொல்ற. அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாளம் போடுறது உட்கார்ந்துருக்க போது, ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறாரு. இதே உணர்வு தானே படம் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கும். அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்க. இப்பத்த ஜெனரேஷன் இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர இயக்குனர்கள்லாம் கத்தி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த மூணை நம்பித்தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்த போதும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான். ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்க பீரியட்லாம் 80s நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் அப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ நம்மளை அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிற இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா,
அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் இளம் இயக்குநர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை வந்து திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாரு. நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரே முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம்.